ॐ गजाननपद्मार्कं गजाननं महर्निशम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तम् उपास्महे। ॐ श्रीमात्रे नमः। अतिमधुरचापहस्ताम् अपरिमितामोदपानसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे। लं इत्यादिपञ्चपूजाः गुह्यातिगुह्यगोप्त्रीत्वं गृह्णास्मत्कृतं जपं सिद्धिर्भवतु मे देवी त्वत्प्रसादान्मयि स्थिरा। ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. இன்னைக்கு 264வது நாமத்திலேருந்து படிக்கலாம். சிருஷ்டிகர்த்ரி, சிருஷ்டியை செய்பவள். மகா பிரளய காலத்திற்கு பின் மீண்டும் படைப்பு தொழிலை சிவனோடு மேற்கொண்டவள். அதற்கு பிரம்மாவை ஆக்ஞிப்பிக்கிறாள். இந்த தொழிலை செய்ய பிரம்மாவிடம் ஆக்ஞை பிறப்பிக்கிறாள். சிருஷ்டிகர்த்ரி, படைப்பிற்கு காரணமானவள். 265வது நாமம் பிரம்மரூபா. சிருஷ்டிக்கக்கூடிய பிரம்மாவே இவள்தான் என்ற அர்த்தம். 266 கோப்த்ரி, கோ பிளஸ் பத்ரி, பத்திரமாக பார்த்து கொள்பவள். கோ என்றால் பசு, ஜீவர்கள் என்று அர்த்தம். இங்கு கோ என்பது அவளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவர்களை அவள் காப்பவள். கோபத்ரி, ஜீவர்களை பத்திரமாக காப்பாற்றுபவள். கோப்திரியை நமகம். 267வது நாமம் கோவிந்த ரூபிணி. கோவிந்தன் ரூபமாக இருப்பவள். கோவிந்தன் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கு. கோ அப்படின்னா பசு, விந்தன்னா நாடி போவது, அதாவது காப்பதுன்ற அர்த்தம் எடுத்துக்கலாம். பசுக்களை நாடி போவது அப்படின்னா பசுக்களாகிய ஜீவர்களை நாடி சென்று அவர்களை காப்பாற்றுவது. கோவிந்த ரூபிணி. அடுத்தது கோ என்றால் இந்திரியங்கள். விந்தன்ங்கிறது காப்பாற்றும். இந்திரியங்களை காப்பாற்றுபவள், அதனை அடக்கி ஆள்பவள். அடுத்தது கோ என்றால் உலகம், உலகை காப்பவன். அடுத்தது கோவிந்தா, எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் நிறைந்தவன், எப்பொழுதும் காப்பவன் கோவிந்தா. அடுத்தது கோவிந்தா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? போனது வராது, அதாவது போன உயிர் மறுபிறப்பு எடுக்காது. அவனுடைய நாமமாகிய கோவிந்தா 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 என்று சொல்லும் பொழுது இந்த பிறப்பு இறப்பு என்கிற சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுகிறான். பிறப்பு இறப்பை போக்க வல்ல நாமம். அடுத்தது கோவிந்தன் அங்கிறதுக்கு பூமி, ஆகாயம், வாக்கு, இந்திரியங்கள் அனைத்தையும் ஆள்பவள். கடைசியில் இவை அனைத்தும் சென்றடையும் பரமாத்மா கோவிந்தன். ஆக அம்பாள் கோவிந்த ரூபிணியாக பூமி, ஆகாயம், ஜீவர்கள் அவர்களின் இந்திரியங்களையும் ஆள்பவள். கடைசியில் அனைத்தும் சென்றடையும் திருவடிகள் அந்த அம்பாளின் திருவடிகளே. கோவிந்த ரூபிணியை நமஹம். 268வது நாமம் சம்ஹாரிணி. அம்பாள் படைத்தல், காத்தல் இவற்றை செய்பவள். அழிக்கும் தொழிலையும்
அதாவது சம்ஹாரத்தையும் செய்கிறாள். என்ன விதமான சம்ஹாரம்? அசுர சம்ஹாரம், பாப சம்ஹாரம், துஷ்ட சம்ஹாரம். இப்படி பக்தர்களுக்கு துன்பத்தை கொடுப்பவற்றை அம்பாள் சம்ஹாரம் செய்கிறாள். சம்ஹாரிண்யை நமஹாம். 268வது நாமம் ருத்ர ரூபா. சம்ஹாரம் செய்யும் பொழுது அம்பாள் ருத்ர ரூபிணியாக கோப வடிவமாக இருக்கிறாள். ஆக ஸ்ரீமாதாவாக இருக்கும் தேவி ஸ்ரீ மகாராஜ்ஞையாகவும் சம்ஹார ரூபிணியாகவும் இருக்கிறாள் என்பதை உணர்த்தும் நாமாக்களே சிருஷ்டிகர்த்ரி, கோப்த்ரி, சம்ஹாரிணி, ருத்ரரூபா என்று அவளின் தொழில் சார்ந்த, அதாவது சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் இல்லையா, அவளின் தொழில் சார்ந்த நாமாக்களாக அமைந்துள்ளது. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. 270வது நாமம் திரோதானகரி. திரோதானம் என்பது மாயை என்பதை குறிக்கும் சொல். அம்பாள் மாயையை உண்டாக்கி லோக க்ஷேமங்களை அனுக்கிரகம் செய்து பின் படிப்படியாக அவர்களின் பந்தங்களை அகற்றி தன்னிடம் அழைத்து கொள்கிறாள். அனைத்தும் சாஸ்வதம் போல தனது மாயையால் நினைக்கச் செய்து உலக வாழ்க்கையை மேற்கொண்டு பின் அவர்களே எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைப்பவள் திரோதான கரீஸ்வரி. அடுத்து 271வது நாமம் ஈஸ்வரி. ஈசகனா உரிமை, ஈஸ்வரன் உரிமை உள்ளவர். ஈஸ்வரனுக்கு உரிமை உள்ளவள் ஈஸ்வரி. ஞான சக்தியை குறிக்கக்கூடிய சொல்லும் ஈஸ்வரியாகும். 272வது நாமம் சதாசிவா. சதா எங்கும் எப்பொழுதும், சிவா அம்பாள். சிவ அப்படின்னா ஈஸ்வரன். சதா என்கிற அடைமொழி சிவனுக்கு மட்டுமே உபயோகப்படுத்தப்படுகிறது. சதாசிவன். மற்ற தெய்வங்களின் அடைமொழி மகா என்பதாகும். மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மகா என்பது. ஆக இந்த சதாசிவனின் பத்னி சதாசிவா. சதாசிவா என்பது அம்பாளை குறிக்கும் சொல். சதாசிவனின் பத்னி. 273 அனுக்கிரகா. அனுக்கிரகம் செய்பவள். 274வது நாமம் பஞ்சகிருத்திய பராயணா. பஞ்சகிருத்தியம் என்பது 5 காரியங்கள். பராயணா இயக்குபவள். அதாவது பஞ்சகிருத்தியங்களான படைத்தல், காத்தல், அழித்தல், திரோதானம், அதாவது மறைதல் அல்லது மாயை, அனுக்கிரகம். இந்த 5ம் பஞ்ச கிருத்தியங்கள் எனப்படும். இவற்றை செய்ய யார் யார் அதிகாரம் பெற்றவர்களோ அவர்களின் வடிவமாகவே, அதாவது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகாதேவன், சதாசிவன், இவர்களின் உருவமாகவே, இவர்களின் வடிவில் இருப்பவள், இவர்களின் தொழில்களை செய்பவள் அம்பாள். பஞ்சகிருத்திய பராயணாயை நமகாம். 275 பானுமண்டல மத்தியஸ்தா. சூரிய மண்டலத்தின் நடுவில் அதிக பிரகாசம் உள்ளவளாக அம்பாள் திகழ்கிறாள். அண்டத்தில் இருக்கும் அநேக சூரிய மண்டலத்தின் நடுவில் அதிப்பிரகாசம் உள்ள சூரியனாக ஜொலித்து கொண்டிருப்பவள் பானு மண்டல மத்தியஸ்தாவான அம்பாள். 276வது நாமம் மகாபைரவி. சிவமூர்த்தங்களுள் ஒன்று பைரவர். பைரவருடைய பத்னி பைரவி அம்பாள். அடுத்து 277வது நாமம்
பகமாலினி. பகம் அப்படின்னா ஐஸ்வர்யம், நற்குணங்கள், உயர்வு, அழகு, வளம் என்று பல அர்த்தங்கள் உண்டு. மேலும் பகமாலினி என்பது 15 திதிகளின் ஒரு திதியின் பெயர். கட்கமாலாவில் வரும் ஆவரண தேவியின் பெயர் பக என்பதும், சிவலிங்கத்தின் ஆவுடையாருக்கும் பக என்று பெயர். ஆவுடையார் மேல் ஆரோகணித்து இருக்கும் சிவலிங்கங்கள் சிவ சக்தி தத்துவங்கள். ஆக பகமாலினி என்ற திருநாமம் குறிக்கும் பொருள் இது. அடுத்தது 278வது நாமம் பத்மாசனாம். தாமரையை தனது ஆசனமாக கொண்டவள். அடுத்து பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பவள். காஞ்சி காமாட்சி இப்படி அமர்ந்திருக்கிறாள். பத்மாசனாயை நமஹ. அடுத்தது 279வது நாமம் பகவதி. பகவான் என்றால் 6 சக்தி, அதாவது குணங்களை கொண்டவர் என்று பொருள். பெண் தெய்வம் பகவதி எனப்படும். அதாவது 6 குணங்களானவை ஜகத்தின் உற்பத்தி ஸ்தானம், லயஸ்தானம், ஸ்திதி காலத்தில் ஜீவர்கள் வாழ்வது, பிராணிகள் மறைவது, பந்தத்திற்கு காரணமான அவித்தை அதாவது அறியாமை, மோட்சத்திற்கு காரணமான வித்யை அதாவது ஞானம். இந்த 6ஐயும் வித்வான்கள் பக என்கிற பதத்தால் அழைப்பர். இந்த 6 தத்துவங்களையும் அறிந்ததாலேயே பராசக்தியை பகவதி என்று பகவத் பாதால் வர்ணிக்கிறார். அடுத்தது 280 பத்மநாப சகோதரி. பத்மநாபருக்கு சகோதரியாக தோன்றியவள். உலகை வழி நடத்த தர்மம் 2ஆக பிரிக்கப்பட்டது. ஆண் பெண் வடிவம் கொண்டது. ஆண் வடிவ தர்மம் மகாவிஷ்ணுவாகவும் பெண் வடிவ தர்மம் அம்பாள் எனவும் கூறப்படுகிறது. இந்த தர்மங்கள் உலகில் எல்லா விதத்திலும் நன்மையை ஸ்தாபிக்க வந்தது. தர்மமானது மகாவிஷ்ணு ரூபமாகவும் அம்பாள் ரூபமாகவும் எடுத்ததாலும் அம்பாளும் மகாவிஷ்ணுவும் சகோதர சகோதரிகள் ஆனாள். பத்மநாப சகோதரியை நமகாம். 281வது நாமம் உன்மேஷ நிமிஷ உற்பன்ன விபன்ன புவனா. உன்மேஷம் கண்களை இமைக்காமல் இருப்பது, நிமிஷ கண்களை இமைப்பது, சிமிட்டுறது, உற்பன்ன உற்பத்தி அதாவது சிருஷ்டி, விபன்ன இருண்டு இருளாகி, புவனா உலகம் அதாவது அம்பாள் தன் கண்களை இமைக்காமல் வைத்துக்கொண்டு உலகின் சிருஷ்டியில் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறாள். அப்படி அவள் தன் கண்களை இமைப்பதற்காக மூடிவிட்டால் அந்த மிக சிறிய தருணத்தில் உலகம் இருண்டுவிடும். பிரளயத்தில் புவனம் மூழ்கிவிடும். அதனால் அம்பாள் தன் நயனங்களை எப்பொழுதும் இமைக்காமல் உலகை சம்ரக்ஷணம் செய்கிறாள் என்பதே இந்த நாமத்தின் பொருள். சௌந்தரிய லகரில் ஆச்சாரியால் சொல்லுவார் 55வது பாடல்ல, நிமேஷான் மேஷாபியாம் பிரளய உதயம் யாதி ஜகதி தவேத் யாஹு சந்தோ தரணித ராஜன்ய தனையே त्वदुन्मेषाज्जातं जगदितमशेषं प्रलयतः परिद्रातुं शङ्खे परिहृतनिमेषान् तव दृशः. அம்மா நிமேஷான் மேஷாபியாம் அதாவது உன்னுடைய கண்ணை மூடுவது திறப்பது இவைகளிலிருந்து லோகம் பிரளயத்தையும் நாசத்தையும் சிருஷ்டியையும் அடைகிறது. இந்த லோகத்தை நாசத்திலிருந்து ரட்சிப்பதற்காக உன் கண்கள் இமை கொட்டாமல் இருக்கின்றன என்று நான் எண்ணுகிறேன் என்று ஆச்சாரியால் கூறுகிறார். ஆக இது அம்பாளின் திருஷ்டியின் மகிமையை கூறும் நாமா உன்மேஷ நிமிஷ உற்பன்ன விபன்ன புவனாயை நமஹா.
இனி வரும் 282, 83, 284வது நாமாக்கள் அம்பாளின் பரபிரம்ம ஸ்வரூபம் எங்கும் பறந்து விரிந்து இருக்கிறது என்பதை கூறும் நாமாக்கள். அவளே அண்டச்சராச்சரமாக பறந்து இருக்கிறாள். அவளே எங்கும் தன் பாதங்களையும் முகங்களையும் வியாபிக்க செய்திருக்கிறாள் என்ற கருத்தை கூறுவனவாகும். 282 சஹஸ்ர சீர்ஷவதனாம். ஆயிரக்கணக்கான தலைகள் முகங்கள் உடையவள், கணக்கற்ற வடிவங்களை உடையவள் என்ற கருத்துடையது சஹஸ்ர சீர்ஷ வதனாயை நமஹ. 283வது சஹஸ்ராட்சி, ஆயிரக்கணக்கான கண்களை உடையவள். 284வது நாமம் சஹஸ்ரபாத், ஆயிரக்கணக்கான பாதங்களை உடையவள். அம்பாள் பற்பல உருவங்களில் வடிவங்களில் அங்கிங்கெனாதபடி எங்கும் காட்சி தந்து கொண்டிருக்கிறாள் என்பதே இந்த 3 நாமாக்களின் அர்த்தம். அண்டம் முழுவதும் வியாபித்திருக்கிறாள். சஹர்ஷ சீர்ஷவதனா, சஹஸ்ராட்சி, சஹஸ்ரபாத் என்று அம்பாளை போற்றுகிறது இந்த நாமாக்கள். 285வது நாமம் பிரம்ம கீட்ட ஜனனி. கீட்டனா பூச்சி. அம்பாள் பிரம்மா முதல் பூச்சி புழு வரை சக்கல ஜீவன்களையும் சிருஷ்டிப்பவள். 286வது நாமம் வர்ணாசிரம விதாயினி. விதாயினா பகுத்து கொடுப்பது. நம்முடைய வாழ்க்கை முறையை, வாழும் வகையை நிர்ணயித்து கொடுத்தவள். அவரவர் அறிவு, வித்தை, குணம், தகுதி இவற்றை அனுசரித்து பொறுப்பை வகைப்படுத்துபவள். 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள் என்று வகுத்து கொடுத்திருக்கிறாள். 4 வர்ணங்களான வேதம் ஓதும் பிராமணர், குடிமக்களை பாதுகாக்கும் க்ஷத்ரியர், வியாபாரம் செய்யும் வைசியன், இதர சமூக வேலைகளை செய்பவர் சூத்ரர், உடல் உழைப்பை தந்து சமூகத்திற்கு உதவுபவர். சரி, 4 ஆசிரமங்கள் என்ன? பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி. ஆக இப்படி வர்ணங்களையும் ஆசிரமங்களையும் சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி வாழ்க்கை நெறிகளை பின்பற்றி மனிதர்கள் ஒற்றுமையோடு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அம்பாள் இப்படி மனிதர்களையும் வாழ் நாட்களையும், அதாவது ஆசிரமத்தையும் வகைப்படுத்தி கொடுத்திருக்கிறாள். வர்ணாசிரம விதாயினியை நமஹ. வேதங்கள் ஓதி நாட்டில் சுபிக்ஷத்தை உண்டாக்க ஒரு பிரிவு பிராமணர்கள், நாட்டில் வாழும் மக்களை காப்பதற்கு ஒரு பிரிவு க்ஷத்ரியர்கள், வியாபாரம் செய்ய ஒரு பிரிவு வைசியர்கள், ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்ய ஒரு பிரிவு சூத்ரர் என்று சமூகத்தில் ஒருவருக்கொருவர் சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தியது இது. ஆசிரம தர்மப்படி அவரவர்கள் அந்தந்த காலகட்டங்களில் தங்கள் கடமைகளை செவ்வனே செய்துவிட்டு பிறகு சம்சார பந்தங்களிலிருந்து விலகி தெய்வ சிந்தனைகளை மேற்கொள்ள வேண்டும். தங்களது இறுதி காலத்தை கழித்து மோட்சமடைய குறிக்கோள் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆசிரம தர்மத்தை உண்டாக்கியவள் அம்பாள். இதுவே இந்த நாமத்தின் உட்கருத்தாகும். வர்ணாசிரம விதாயினியை நமஹ. அடுத்தது 287வது நாமம் நிஜ ஆக்ஞா ரூப நிகமா. நிஜ உண்மையான, ஆக்ஞா கட்டளை, ரூப உருவம், நிகமா வேதம். அம்பாள் தன் ஆக்ஞையால் வேதங்களை உருவாக்கினாள். அவளே அந்த வேத ஸ்வரூபியாகவும் அதன் தத்துவங்களாகவும் இருப்பவள். நிஜ ஆக்ஞா ரூப நிகமாயை நமஹ. 288வது நாமம்
புண்ணியா புண்ணிய பலப்பிரதா. புண்ணியா பிளஸ் அப்புண்ணியா பலப்பிரதா. புண்ணியம்னா புண்ணியம் நல்லது, அப்புண்ணியம்னா நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, அப்புண்ணியம். பல பலன், பிரதா அளிப்பவள். என்ன அர்த்தம்? புண்ணியம் என்பது ஒருவர் இயல்பாக ஒருவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்லது செய்தால் அதனால் அவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவருக்கு உதவி செய்தால் அதனால் அவருக்கு கிடைப்பது புண்ணியம். எந்த எதிர்பார்ப்பும் அந்த செயலுக்கு இல்லை. இதையே பலனை எதிர்பார்த்து ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல காரியம் செய்தால் இந்த காரியம் எந்த புண்ணியத்தையும் தராது. அரசியல்வாதிகள் ஓட்டிற்காக அவ்வப்பொழுது நன்மைகளை செய்கிறார்கள் அல்லவா, அது அவர்களுக்கு எந்த புண்ணிய பலனையும் கொடுக்காது. அதனை அப்புண்ணியம் என்கிறார்கள். அதாவது எந்த புண்ணிய பலனும் கிடைக்காது. இது ஒரு செயல், அவ்வளவுதான். புண்ணியம்ங்கிறது பாசிட்டிவ், அப்புண்ணியம் என்பது நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ், ஜஸ்ட் அன் ஆக்ட், அவ்வளோதான். ஒரு செயல், அவ்வளோதான். அந்த செயலை செய்யறதுனால அவனுக்கு புண்ணியமோ பாவமோ எதுவும் வராது. ஜஸ்ட் ஹி டிட். அதனால் ஆக அம்பாள் தன் பக்தர்களின் புண்ணிய அப்புண்ணிய செயல்களை பார்த்து அதற்கேற்ற பலன்களை தருகிறாள் என்பதே இந்த திருநாமத்தின் அர்த்தமாகும். புண்ணிய புண்ணிய பலப்பிரதாயை நமஹாம். வேதங்களோடு தொடர்புடைய தேவி நாமாக்கள் 289, 290, 291 நாமாக்கள். 289 ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத்த பாதாப்ஜ தூளிகா. ஸ்ருதின வேதம், சீமந்தம் வகிடு, சிந்தூரின குங்குமம், கிருத்த செய்வது, பாதங்கள், அம்புஜம் தாமரை. என்ன? அம்பாள் சிருஷ்டித்த வேதங்கள் அம்பாளை நமஸ்கரிக்கின்றன. அப்பொழுது அம்பாளின் திருப்பாதங்களில் செஞ்சாந்து குழம்பு வேத மாதாவின் வகுட்டினில் பட்டு அது குங்குமமாக பரிமளிக்கிறது. அம்பாளின் திருவடிகள் வேத மாதாவின் சிரசில் இருக்கிறதாம். ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத்த பாதாப்ஜ தூளிகாயை நமஹா. அம்பாளின் பாத துகுளி வேதமாதாவின் வகிட்டை அலங்கரிக்கிறது என்கிற பொருளை கொண்டது இந்த நாமா. ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத்த பாதாப்ஜ தூளிகாயை நமஹ. 290வது நாமம் சகலாகம சந்தோக சுக்தி சம்புட மௌக்திகா. சகல பிளஸ் ஆகம, எல்லா ஆகமங்களும் வேதம் புராணம் ஆகியவற்றின் விதிமுறைகளை ஆகமம் என்கிறார்கள். சந்தோக சேர்ந்து, சுக்தி சம்புடம் இறுக்கி மூடிய ஒரு பொருள். மௌக்திகா முத்து, அதாவது வேதம், வேதாந்தம், உபனிஷத், புராணம் இவை அனைத்தின் உள்ளார்ந்த தத்துவம் அம்பாளே. அம்பாளே அனைத்தும் என்கிறது வேதம். இவை அனைத்தையும் ஒரு முத்து சிற்பியாக இறுக்கி மூடிய பெட்டகமாக உருவகப்படுத்தி இந்த முத்து சிற்பிக்குள் பாதுகாக்கப்பட்ட முத்து போல் இருப்பவள் அம்பாள். சம்புட மௌக்திகா. இதன் தத்துவார்த்த பொருள் என்னவென்றால், அனைத்து வேதங்களும் வேத அங்கங்களும் உணர்த்துவது அம்பாளே அனைத்தும் என்பதுதான். வேதம் ஒரு இறுக்கி மூடிய முத்து சிற்பி என்றால் அம்பாள் அதன் உள்ளிருக்கும் முத்து. சகல ஆகமங்களும் அம்பாளையே உள்ளடக்கி உள்ளது என்பதற்கு கூறும் நாமம்
சக்கலாகம சந்தோக சுக்தி சம்புட மௌத்திகா. அடுத்தது 291வது நாமம் புருஷார்த்த பிரதா. புருஷ பிளஸ் அர்த்த பிளஸ் பிரதா. புருஷனா மனிதர்கள், அர்த்தனா வாழ்வாதாரம், இங்கே பிரதா அளிப்பவள். மனிதனின் வாழ்வாதாரத்திற்கு அருள்பவள். அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அறம், பொருள், இன்பம், வீடு, அதாவது தர்ம எண்ணங்கள், தனம், சௌக்கியம், மோக்ஷம், இந்த பாக்கியங்களை அளிப்பவள் அம்பாள். புருஷார்த்த பிரதாயை நமகாம். 292வது நாமம் பூர்ணா. முழுமை, நிறைவாக இருப்பவள். பூர்ணாயை நமகா. 293 யோகினி, போகினி. போகங்களை, ஐஸ்வர்யங்களை தருபவள். 294 புவனேஸ்வரி, அகில புவனத்தின் ஈஸ்வரி. 295வது அம்பிகா, உலகை காப்பாற்றுபவள், உலகத்திற்கு ஆதாரமாக இருப்பவள். 296 அநாதி நிதனா. அநாதினா தொடக்கம், நிதனம்னா முடிவு. அம்பாள் அநாதி நிதனா, தொடக்கமும் முடிவும் இல்லாதவள். எப்பொழுது தோன்றினாள் தெரியாது, எப்பொழுது முடித்து கொள்வாள் அதுவும் தெரியாது. ஆதி அந்தம் இல்லா அருட்பெரும் ஜோதி. அநாதி நிதனாயை நமகா. 297 ஹரி பிரம்மேந்திர சேவிதா. விஷ்ணு, பிரம்மா, இந்திரன் இவர்கள் அம்பாளை வணங்குகிறார்கள். படைக்கும் தெய்வம், காக்கும் தெய்வம், அனைத்து தேவர்களின் தலைவன் என்று இவர்கள் அளப்பரிய ஆற்றல் பெற்றிருந்தாலும் சர்வ சக்தி மயமான அம்பாளை சேவித்து கொண்டிருக்கிறார்கள். ஹரி பிரம்மேந்திர சேவிதாயை நமக. நாராயணி. 298வது நாமம். நாராயணன் என்பதை பிரித்தால் நரன் பிளஸ் அயனன். நரன் என்பது ஜீவர்கள், மனிதர்கள். அயனன் என்பது அடையும் பொருள். அதாவது அனைத்து மனிதர்களும் கடைசியில் சென்று அடையும் இடம் ஸ்ரீமன் நாராயணன். அம்பாளும் இப்படிப்பட்டவள். அனைத்து உயிர்களும் சென்றடையும் இடம் அம்பாள் நாராயணி. 299 நாதரூபா. நாத வடிவமானவள், இனிமையான ஒலி வடிவமானவள். அம்பாளிடமிருந்தே கானங்கள் பிறக்கின்றன. நாதமயே. அனைத்து ராகங்களும் அம்பாளின் பெயர்களையே கொண்டிருக்கின்றன. 300வது நாமம் நாம ரூப விவர்ஜிதா. விவர்ஜிதானா வர்ணிக்க முடியாதது. எந்த பெயரினாலும் எந்த உருவத்தினாலும் அம்பாள் இப்படித்தான் இருக்கிறாள் என்று வர்ணிக்க முடியாது. ஆனால் உச்சரிக்கும் நாம ரூபங்களில் காட்சி தருவாள். மீனாட்சி என்றால் ஒரு ரூபம், காமாட்சி என்றால் மற்றொரு ரூபம், சமயபுர மாரியம்மாள் என்றால் இன்னொரு ரூபம், வனபத்ர காளி என்றால் மற்றொரு ரூபம். இப்படி நம்மால் பார்த்து பரவசப்படும் நாமங்களில் அதற்கேற்ற உருவங்களில் காட்சி தருகிறாள். ஆனால் அம்பாள் இன்டிஸ்கிரைபபிள், வர்ணிக்க முடியாதவள். நாம ரூப விவர்ஜிதாயை நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ. ரஹஸ்யானாம் ரஹஸ்யம் ச லலிதா பிரீதிதாயகம் அனேன சத்ருஷம் ஸ்தோத்ரம் ந பூதம் ந பவிஷ்யதி. சர்வரோக பிரசமனம் சர்வசம்பத் பிரவர்தனம் சர்வ அபமிருத்யு சமனம் காலமிருத்யு நிவாரணம்
गुह्यातिगुह्यगोप्त्रीत्वं गृह्णास्मत्कृतं जपं सिद्धिर्भवतु मे देवी त्वत्प्रसादान्मयि स्थिरा। ॐ श्रीदेव्यै नमः। नारायणायेति समर्पयामि।